கண்டிப்பா சொல்றேன், இந்த கதையை நீங்க கேட்டு முடிக்கும் போது நீங்க உங்க லைஃபை பாக்குற பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கும். சோ ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 4ல இன்னைக்கு டே 11. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஊர்ல இருந்த ஒரு மியூசியம் உள்ள செவர்ல இருந்து சீலிங் வரைக்கும் முழுசா கண்ணாடியாலே உருவாக்கி இருந்தாங்க. ஒரு நாள் அந்த மியூசியம் பூட்டும் போது பின் கதவை லாக் பண்ண மறந்துறாங்க. அப்ப அந்த பக்கமா போயிட்டு இருந்த ஒரு நாய் தெரியாம அந்த மியூசியம் குள்ள போயிருது. அந்த நாய்க்கு தன்னை சுத்தி இருந்ததெல்லாம் கண்ணாடின்னு சொல்லி கொடுக்க அங்க யாரும் இல்ல. தன்னை சுத்தி இத்தனை நாய்கள் இருக்குன்ற பயத்துல தன்னுடைய ஓன் ரிஃப்ளெக்ஷன்ஸை பார்த்து அந்த நாய் கொலைக்க ஆரம்பிக்க தன்னை சுத்தி இருந்த எல்லா ரிஃப்ளெக்ஷன்ஸும் அந்த நாயை பார்த்து திருப்பி கொலைக்க ஆரம்பிக்குதுங்க. அன்னைக்கு நைட் அந்த நாயும் கொலைக்கிறத நிப்பாட்டவே இல்ல. தன்னை சுத்தி இருந்த எல்லா பிரதிபலிப்பும் இது பண்றதை அப்படியே பண்ணிட்டு இருந்துச்சு. மறுநாள் காலையில செக்யூரிட்டி ஆபீசர் அந்த மியூசியம் கதவை திறந்து பார்க்கும்போது அங்க பயத்துல இறந்து போன ஒரு நாயோட உடலை பாக்குறாரு. ஒண்ணு கவனிச்சிங்களா? அன்னைக்கு நைட் அந்த நாயை துன்புறுத்துறதுக்கு அங்க யாருமே இல்ல. தன்னுடைய ஓன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிட்ட சண்டை போட்டு அந்த நாய் இறந்து போச்சு. இதே மாதிரி தாங்க இந்த உலகமும் ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி. நம்மளை சுத்தி நடக்கிற நல்லதும் கெட்டதும் நம்மளோட சிந்தனை செயல்களோட ஓன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். இது எப்போ உங்களுக்கு புரியுதோ அப்ப நீங்க உங்க லைஃப் பாக்குற பெர்ஸ்பெக்டிவே மாறும். அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.